அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பாருங்க, அவருக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்குமா. யாரு அவருக்கு பயந்து நடக்கிறோம்? நம்ம பயந்து நடத்தா நம்மளுடைய குடும்பம் தலைக்கும் பாதுகாக்கப்படும். நீங்கள் ஒரு தகப்பனாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தலைவராக இருக்கலாம், ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கலாம். அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் எல்லா காரியத்தையும் செய்யணும். நீங்கள் முதலாவது ஆண்டவருக்கு பிரியமாக பயந்து நடந்தால் தான் உங்கள் குடும்பமும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். உங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வந்து உண்மையாக ஆண்டவரை தேடும், அவரை நம்பி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை ஆண்டவர் உருவாக்குவார். நீங்களே அவரை விட்டு வழி விலகி அவருடைய பார்வைக்கு நீங்கள் நலமானதை செய்யாமல் நீங்கள் ஒரு நீதியை விட்டு தவறி அநியாயத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது உங்களுடைய தலைமுறையும் அது பாதிக்கும். உங்கள் தலைமுறையும் அந்த நீதியின் பாதையை விட்டு விலகி அநியாயத்தின் பாதையில் அது கொண்டு போகும் சத்ரு. அதை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு பயந்து நீ நடத்தன்னா, நீ எனக்கு பயந்து நடந்தன்னா என்னுடைய இரக்கம் உன் தலைமுறை தலைமுறைக்கு இருக்கும். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று பாருங்கள். இரக்கம் அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைக்கு இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு பயந்து நடக்கணும். பயந்துன்னா எப்படி? ஒவ்வொரு காரியத்திலையும் வீட்லேயும் குடும்பத்திலையும் உண்மையாக நடக்கணும். சில வெளியே ஒரு முகத்தையும் இங்கே குடும்பத்திலே ஒரு முகத்தையும் நீங்கள் காட்டக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாது. அதுபோல் நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தானத்தில், தொழில் செய்கிற ஸ்தானத்தில் நீங்கள் ஒரு உண்மையாக நடக்கணும். உங்களுடைய கை கரைபடியாத கையாக இருக்கணும். நீங்கள் அப்படி நீதியின் பாதையில் நடந்துட்டிங்கன்னா, அவருக்கு முன்பாக நீங்கள் நீதிமானும் உத்தமனாக நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா அவருடைய இரக்கம் தலைமுறைக்கு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.